மந்திர இந்திர ரகசியம். வாராசக்தி சப்த ஒன்று. சப்த மாதாக்கள்ல 7 கன்னிமாரில் ஒரு சக்தியா இருக்கு. அதர்மத்தை அழிக்கக்கூடிய சக்தி. தீய சக்தியிலிருந்தும் பேய் விசுவாசிலிருந்தும் எதிரி தொல்லையிலிருந்தும் விடுதலை ஆகிறதுக்கு இந்த வராய மந்திரம் முழுமையா இருக்கு. ரத்த காட்டேரிகளையும் பேய்களையும் விசுவாசிகளையும் குடலை உருவி அழிக்கிறக்கூடிய ஒரு மகா சக்தி வராய சக்தி. கெட்ட சக்தியில அழித்து நிர்மூலமாக்கும். அந்த அளவு முக்கியமான சக்தி வராக சக்தி. ஆதி காலத்தில் அதர்மத்தை அழிக்கக்கூடிய மகா சக்தியாக மனோன்மணி சக்தியிலிருந்து பிரிந்த பல சக்தி இல்லை, இது ஒன்று. அப்போ இந்த சக்தியுடைய மந்திரங்கள் நம்ம முறையான பூஜை பண்ண அது முழுமையாக சித்தியாகும். நம்ம கூடயே வரும் பேசும், கனவுல வரும் பேசும். உண்மையான மனநிலை இருந்தால் கனவுலேயே சொப்பனத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அதான் சொப்பன வராகி. இந்த வராகி மந்திரத்தை முறையாக தர்மத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும். அசுரத்தை அழிக்கிறதுக்கும் கெட்டதை அழிக்கிறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். சொல்லுங்க. ஓம் வாராகி, ஓம் வாராகி, கோல வாராகி, கோல வாராகி, ஐம் வாராகி, ஐம் வாராகி, சட மட்ட வாராகி, வாராகி, ஓம் தர்மம் காக்கும், ஓம் தர்மம் காக்கும், தாயே போற்றி, தாயே போற்றி, தர்மம் காக்கும், தர்மம் காக்கும், காளியே போற்றி, காளியே போற்றி, ஓம் வாராகி, ஓம் வாராகி, ஓம் கிரீம் வராகி, ஓம் கிரீம் வராகி, ஓம் ஐம் வராகியே போற்றி, ஓம் ஐம் வராகியே போற்றி. இது வராகியோட பீஜ மந்திரம். ஓம் ஓம் 4 மாத்திரை. ஆமா, 1 2 3 4 மாத்திரை. ஓம் ஓம் வாராகி தேவியே போற்றி, ஓம் வாராகி தேவியே போற்றி. இது பீச்ச மந்திரம். இது ஓம் இந்த 4 மாத்திரை, 4 கால அளவு. இது 5 கால அளவு. இது 1. இது 3 கால அளவு. இது ஒரு கால அளவு. 4 கால அளவு. அந்த செகண்ட் கணக்கு, நம்ம மெடிக்கனுக்கு. ஓம் முத்து கண்ணழகி, கோர பல்லழகி, அழகு முகத்தழகி, மஞ்சள் மாதா, செம்மாதா, கருமாதா, என் அதர்மம் அளிக்கும் தாயே போற்றி, வராகி தாயே போற்றி. ஓம் ஆதி வாராகி, நீதி வாராகி, சொப்பன வாராகி போற்றி போற்றி. ஓம் சிவ வாராகி, ஓம் விஷ்ணு வாராகி, ஓம் உன்மத்த வைரவ வாராகி போற்றி போற்றி. ஓம் அஷ்ட வாராகியே போற்றி. ஓம் அதர்மம் அளிக்கும் அகோர சக்தியே போற்றி. ஓம் ரத்த காட்டேரியை துஷ்ட சக்திகளையும் வதம் பண்ணும் போர் வாராகியே போற்றி. சர்வமும் ஜெயமாக, காரியமும் ஜெயமாக, சர்வமும் வெற்றியாக. ஓம் வராக சக்தியே போற்றி. இந்த உருவமில்லாத பேய் விசாசு, ரத்த காட்டேரி, துஷ்ட சக்திகள் எல்லாம் அழிஞ்சு ஒழியும். முக்கியமானது இந்த வராக சக்தி. இந்த கெட்டதை கண்ணுக்கு தெரியாத பேய் விசாசுகள் உருவம் இல்லாமல் எது அலையுதோ அந்த கெட்ட சக்தியில் அழிக்கக்கூடிய ஒரு போர் சக்தி, போர் தெய்வம். இது தினமும் முறைப்படி அவருக்கு அவளு பூஜை வச்சு பூசணிக்காய் வெட்டணும். அசைவம் கொடுக்கூடாது. சைவ பலியில் எலுமிச்சம்பழம், தேங்காய், வாழைப்பழம், இந்த பூசணிக்காய், இந்த காய்கறிகளை கொண்டு நம்ம வெண்டா வெட்டி நம்ம இது பண்ணிக்கலாம். இது குங்கும காப்பு. வராகி அம்மனுக்கு அம்மனாக இருந்தால் குங்குமத்தில் காப்பு, இல்லாட்டி மஞ்சளில் காப்பு. இதை போட்டு நம்ம மந்திரம் சொல்லிக்கலாம். உங்களுக்கு தீய சக்திகளும் கெட்ட சக்திகளும் துஷ்ட சக்திகளும் இரத்த காட்டேரி மனிதனுக்குள்ள தொந்தரவு சொல்லக்கூடிய அந்த காட்டேரிகளும்
எல்லாமே அழிஞ்சு ஒழிக்கும். முக்கியமான மந்திரம். இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்திரத்தை பார்ப்போம். வராகி எந்திரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். எழுதிக்கிறீங்கன்னா எழுதிங்க. எழுதிக்கிறீங்களா? இது வந்து வராகி எந்திரம், போகருடைய ரகசிய எந்திரம். போகர் 15 வருஷத்துல ஒரு போகர் பெருமான் வெளிவராத இது வராகியினுடைய ஒரு சூட்சும ரகசிய எந்திரம். இந்த எந்திரத்தை வந்து நம்ம சுயநலத்துக்கு நம்ம இந்த மந்திரத்தையும் வராகி எந்திரத்தையும் நம்முடைய சுயநலத்துக்காக நம்ம மேம்படுத்தாம நமக்கு உண்மைக்கே நம்ம நீதியாக இருந்து நமக்கு ஒருத்தர் கெடுதலை செஞ்சு நமக்கு தொந்தரவு பண்ணுறாருன்னா அவங்களுக்கு பயன்படுத்தலாம். சத்துருக்களை விரட்டுறது, சத்துருக்கள்கிட்ட செய்யமாகிற எந்திரம் இது. அப்போ துஷ்ட சக்திகளையும் பேய் விசாசிகளையும் இரத்த கட்டறிகளையும் கண்ணுக்கு தெரியாத ஒரு அசுர சக்திகளையும் அழிக்கக்கூடிய எந்திரமாக இந்த வராகி எந்திரம் இருக்குது. இந்த வராகி மூல மந்திரத்தையும் இந்த எந்திரம் போட்டு இந்த மூல மந்திரத்தை நம்ம சொல்லும் போது அந்த வராகி அம்மன் தானாகவே நம்மகிட்ட அந்த அருளோடு இருக்கும். ஆள் மனசில் பேசும், சொப்பனத்தில் பேசும். அந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். உண்மையான மனசில் சொல்லும் போது அர்ப்பணிக்கும் போது நமக்கு உண்மையான அருளை தரும். எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சக்தி வராகி சக்தி. இதை வந்து நம்ம பலிகள் வந்து அசைவ பலி கொடுக்கக்கூடாது. பூசணிக்காய், எலுமிச்சம்பழம், தேங்காய், வாழைப்பழம் இதை வந்து வராகி மந்திரம் சொல்லி அதை அறுத்துற வேண்டியது. உயிர்களை வந்து கொடுக்கக்கூடாது. உயிர்கள் கூட வராகி எடுக்கிறாது. அந்த மஞ்சள், அது குங்குமம், இதுகளை வந்து நான் மஞ்சள் அலங்காரம் பண்ணலாம். குங்கும அலங்காரம் இது அம்மனுக்கு உகந்தது. அஷ்டவராயிகளுக்கு இது பொதுவான அஷ்டவராகி எல்லா அது 8 எல்லா வராயிகளுக்கும் பொதுவான எந்திரம் இது மூல எந்திரம். இதை நம்முடைய நன்மைக்கும் உலக நன்மைக்கும் எதிரிகளிலிருந்து நம்முடைய தர்மங்களை காக்கவும் நம்முடைய கலாச்சாரத்தை காக்கவும் இந்த எந்திரங்களை நாம் பயன்படுத்திக்கலாம். எழுதிக்குங்க. நங் யங்கு மங்கு சிங்கு வங்கு ஓம் பூமி வராகி ஓம் வராகி ஓங்கார வராகி. இங்கே நங்கு